இருக்காங்க இப்போ. ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே தமிழ்நாடுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு நாம் ஏதாவது பரிந்துரைச்சோமா, ரெக்வெஸ்ட் கொடுத்தோமா? இல்லை, இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அத்தனை ஸ்டேட்லேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து அவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. தமிழ்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு கண்ட்ரி வைடு ஒரு பர்ஸ்பெக்டிவ் வச்சுட்டு தான் ஒரு டேட்லைன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. யூசுவலி தேர்ட் ஃபேஸ் ஃபோர்த் ஃபேஸ் நமக்கு வருவாங்க. இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்படி நம்ம இது பண்ணி சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம் நம்ம செகண்ட் பேஜில் இருந்தது, சொன்னாலும் நம்ம சொல்ல முடியாது. விளம்பரம் மட்டும்தான் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கா? திருக்கோவிலூருக்கும் ஷெட்யூலில் வந்த மாதிரி இன்னொன்று அது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் விலிவான் கூட தான் சொல்லியிருந்தாங்க. ப்ரெஸ் நோட்டில் அது அனெக்ஷரில் அது கரெக்டாக இருந்தது. ப்ரெஸ் நோட்டில் ஒரு அனெக்ஷர் இருந்தது, அதுலேயும் கரெக்டாக இருந்தது. நோட்டில் மட்டும் இப்போ மாற்றி அது கொடுத்துருக்காங்க. ஒன்லி விலிவான். ஆமாம், இப்போ பை எலெக்ஷன் அதுக்கு இல்லை. ஆமாம், அதான் அர்த்தம். ஏப்ரல் 19ஆம் தேதி நமக்கு தேர்தல் வாக்காளர் பேர் வந்து சேர்க்கலாம். நீங்க அதுக்கு ஏதாவது டைம் லிமிட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமாம், 10 days before the last date of nomination. சார், இந்த இஃப்தார் நோன்புகள் காலகட்டம், இஸ்லாமிய நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டம், இந்த மாலை நேரங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அதில் கலந்துப்பாங்க. அதற்கான ஏதாவது தேர்தல் நடத்தி விதிமுறைகள் அதுக்கு அதில் இருக்குமா? இல்லை அங்கே கலந்துக்கிட்டு ஏதாவது பரிசு பொருட்கள் வழங்கக்கூடாதா? இல்லை அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது சார் அதில்? அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நமக்கு அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அது அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். மதம், வேறு எது மாதிரி ரிலீஜன், காஸ்ட், இந்த பேசிஸில் நம்ம வாக்காளர்கிட்ட ஓட்டு கேட்கக்கூடாது. அது ரொம்ப கிளியராக இருக்கிறது. ஸோ அது மாதிரி நம்ம இது பண்ணலாம். பப்ளிக் ஃபங்க்ஷன் இதெல்லாம் இது எல்லாம் பண்ணுறதுக்கு அதில் ஒன்றும் இது இல்லை. பட் அது வச்சுட்டு ஓட் வாங்குறதுக்கு, அது பண்ணுறதுக்கு, அது பிரச்சாரம் பண்ணால் அதுக்கு தடை இருக்கிறது. அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் ரொம்ப தெளிவாக அது இருக்குது. கலந்துக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் தடை இருக்கிற மாதிரி நமக்கு இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் தட்? டீப் ஃபேக் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாக்கு வந்திருக்கு. டீப் ஃபேக் நிறைய வந்துருக்கு. அதுக்கு ஏதாவது அமெண்ட்மென்ட் இருக்கா சார் எம்சிசில? சோஷியல் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இல்லை, டீப் ஃபேக் சோஷியல் மீடியாவில் வேறு ஏதாவது இது இருந்தால் கூட அதுக்கு சப்போஸ் எனி பார்ட்டி நம்ம எலெக்ஷன் கமிஷன் கிட்டே அது ரிப்போர்ட் கொடுத்தா அதுக்கு 2 வகையான நமக்கு ஃபாலோஅப் இருக்கும். 1, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு சட்டம் இருக்கிறது. ஸோ தே கேன் கிவ் ஒன் டேக் டவுன் ஆர்டர். அதை அவங்க விசாரித்து அது கரெக்டாக இருந்தால் அது டேக் டவுன் ஆர்டர் கொடுக்கலாம். 2வது, சட்டத்தில் ஐபிசியில் வேறு திங்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஃபோர்ஜரி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, அதுலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம். 3வது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் நேரில் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அதில் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்தந்த சோஷியல் மீடியா, சப்போஸ் ஃபேஸ்புக் இல்லைனா யூடியூப் யாரில் அது கேரி பண்ணியிருக்கலாங்களோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு as per the instructions of the as per the existing acts of the government alla nadapadikke வாக்காளருக்கு 10 days before சொன்னீங்க. ஆமா நாமினேஷனுக்கு 10 daysக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம 20th தான் இப்போ பண்ண முடியுமா? இல்லை இப்போ கண்டினியூஸ் அப்டேஷன் போயிட்டே இருக்கு. மார்ச் 20th நமக்கு ஆரம்பிக்குது. இன்னொன்று நான் 2 சொன்னேன். நம்ம எலக்ட்ரல் ரோலில் பேர் சேர்க்கறதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷனோட 10 நாள் முன்னாடி வரைக்கும் அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கலாம். அது நாங்கள் கன்சிடரேஷன் ஜோனில் அது வாக்காளர் பட்டியலில் நம்ம சேர்க்குறதுக்கு முயற்சி செய்வோம். அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் வந்தால் அது நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். பட் அப்போ டைம் இருக்காது அது இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. நான் இன்னொரு இது சொன்னேன், ஊனமற்றவர்கள் முதியோர்களுக்கு என்ன சொன்னேன்னாக்க அவங்க இப்போ ஃபார்ம் 12Dயில் எனக்கு ஒரு வீட்டிலே ஓட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் வேணும் சொல்லிட்டு ஃபார்ம் 12Dயில் அவங்க இது கொடுக்கலாம். அதுக்கு இப்போ என்ன இருக்குன்னாக்க 5 days ஆஃப்டர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அது வரைக்கும் இருக்கு. ஓகே, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு 20ஆம் தேதி. அதுக்கு அடுத்த 5 நாள் வரைக்கும் அவங்க அந்த ஃபார்ம் டி பிஎல்ஓஸ்லாம் வீடு வீடாக போவாங்க, அவங்க கையில் கொடுத்தா அவங்க அது நம்ம இதெல்லாம். சார், இந்த தேர்தலுக்காக எம்சிசியில் ஏதோ அமெண்ட்மெண்ட் எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? புதுசாக எதுவும் இன்க்ளூஷன் வந்திருக்கா? எக்ஸிஸ்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அது எலெக்ஷன் கமிஷன் இன்ஃபார்ம் பண்ணும். இல்லை, இப்போது இனிமேல் தான் அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக சிஏபிஎஃப் எல்லாம் வருவாங்க. இதுவரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் நமக்கு 25
சிஏபிஎஃப் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் நார்மல் ஒர்க்கில் இருப்பாங்க. எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் ஓட்டிங் அன்னைக்கு அதுக்கு வேறு நம்ம கணக்கில் இருக்கிறது. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் எப்படி சொல்லியிருக்காங்களோ ஒரு போலிங் பூத்தில் எவ்வளோ இருக்கணும், எங்கே எவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் கிளியர் கட்டாக நமக்கு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். டிஜிட்டலாக வாக்காளருக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் கண்காணிக்கிற இந்த முறை நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? இப்போ டிஜிட்டலி ஆக்டிவாக இருக்காங்க. அதுக்கும் எலெக்ஷன் கமிஷனில் அந்த சம்மந்தப்பட்ட ஏஜென்சிஸ், பேங்கிங் ஏஜென்சிஸ் எல்லாம் கூட லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க கண்காணிப்பு பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஏதோ அன்யூஷுவலாக ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தால் அது சம்மந்தமாக வணிகர்கள்லாம் 50,000 ரூபாய் வரைக்கும் தான் ஹாட் கேஷ் ரொக்கமாக கொண்டு போக முடியும். ஒரு இடத்துல இன்னொரு ஒரு ஏரியாலேருந்து ஏரியா கொண்டு போக முடியும். அது 2 லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்தி கொடுங்க ஹாட் கேஷா. எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷனாக பண்ண முடியாது. சிறு வணிகர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்ககிட்ட காலையில் கூட கோரிக்கை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த 50,000 தான் மெயின்டைன் ஆகுமா இந்த எலெக்ஷனில்? இது 50,000 என்ன அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது. ஸோ அதான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ போன எலெக்ஷனில் அது உடனே வருவாங்க. அது எலெக்ஷன் கமிஷனில் உத்தரவு போடுவோம். போன எலெக்ஷனில் ஒரு நம்ம ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் நம்ம ஒரு அபவுட் 7 days பிஃபோர் த ஓட்டிங் டேட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தயார் பண்ணுறோம். போன எலெக்ஷனில் வந்து சில நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்ம கேஷ் பிடிச்சோம். இது எவ்வளோ இதில் அந்த கேப்சர் பண்ணோம். இப்போ வந்து கேஸ்கள் என்ன இருக்குது, முடிவுக்கு வந்திருக்கு எதுவும் இந்த மாதிரி? நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்க்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எலெக்ஷன் கமிஷனில் நம்ம பார்த்துட்டு அண்டர் இன்வெஸ்டிகேஷன் எவ்வளோ இருக்கிறது, அப்புறம் சார்ஜ் ஷீட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அக்யூட்டல் இருக்குது, எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம இருக்குது. அந்த நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். 5 வருஷம் ஆகி இன்னும் நீங்கள் அது டீட்டெயில்ஸ் பார்த்தா நிறைய கேசஸ் இருக்கும். அதில் என்னென்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அந்த வயலேஷன்ஸ்க்கு இருக்கும். மெஷின் சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். சார் போலிங் ஸ்டேஷன்ஸ் அதெல்லாம் இப்போ ஏதாவது போன ஃபைனல் இதுக்கும் ஃபைனல் எலக்ட்ரலுக்கும் இப்போ ஏதாவது அப்டேட் ஆயிருக்கா, இல்லை நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கா சார்? போலிங் ஸ்டேஷன்ஸ் ஓட்டர் சார் ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் இனிமேல் எனி டிஓ கொடுத்தா கூட நாங்கள் அது கன்சிடரேஷன் பண்ணுவோம். லாஸ்ட் மினிட்லேயே சப்போஸ் ஏதோ ஒரு பில்டிங் ஏதோ சம்திங் ஹேஸ் ஹேப்பன், சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படி கொடுத்தா கூட பண்ணுவோம். அது ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன் சொல்லுவோம். அது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜென்ரலாக இனிமேல் அவ்வளோ இருக்காது. என்ன நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம் அவ்வளோதான் இருக்கும். இந்த ஃபேக் நியூஸ் இருக்குல்ல சார், சோஷியல் மீடியா மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபேக் நியூஸ்லாம் பரப்பணும் நடவடிக்கை இருக்கும். அது வெறும் வழக்கு பதிவுகள் வரைக்கும் செல்லுமா, இல்லை அது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் ஃபேக் நியூஸ் பரப்புறவங்க மேலே இந்த தேர்தல் சம்மந்தமாக? அது நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே. அதில் நம்ம போலீஸ் மூலமாக இருக்குது, ஆல்ரெடி ஐபிசி மூலமாக இருக்குது. போலீஸில் ஒரு செக்ஷன் 59 டேக் டவுன் ஆர்டர் கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷனும் தனிப்பட்ட முறையில் இது டோட்டலி நம்ம இதில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவங்ககிட்ட யூடியூப் கிட்டே இது இவங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஐபிசியில் நீங்கள் எல்லாம் பார்த்தா இருக்கு. ஃபர்ஜரி கேஸ் அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கும்போது அதுக்கு என்ன மாதிரி தண்டனை இருக்குமோ அது இருக்கு. அது தவிர மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் என்ன வயலேஷன் இருந்தால் அதுவும் நம்ம தனியாக பார்ப்போம். சார் இப்போ கேபினெட்டில் புதிய இன்க்ளூஷன் வரணும்னாச்சுன்னா நீ உங்களுடைய பெர்மிஷன் வாங்கி தானே இது பண்ண முடியும். பண்ணலாமா அதுக்கு மாடல் எம்சிசி எனி நியூ ஆர்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இனிமேலே வரக்கூடாது ரிகார்டிங் த ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இதெல்லாம். நியூ ஜியோஸ் கேனாட் பி இஷ்யூட். நியூ ஒர்க் விச் ஹஸ் நாட் ஸ்டார்டட் அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உதவுலாம். ஆனால் மினிஸ்டர் இப்போ ஒருத்தர் இன்க்ளூஷனுக்கு கேட்டிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் வந்து கவர்னர்கிட்ட பதவியேற்பு செய்யப்பட்டு அதை அலோ பண்ண முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் நம்ம அது இங்கே ஒரு குழு இருக்குது. அந்த ஒரு சிஇஓ அந்த குழுவில் அது நம்மக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது. நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து எப்படி உத்தரவு வருதோ அது மாதிரி நாங்கள் எலெக்ஷன் நடக்கிற இடத்துல வந்து அடிப்படை வசதிகள் ரேம்ப்லாம் இருக்கணும்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது செக் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது எடுக்காத இடத்துல அது போடணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க? எல்லா டிஓஸ் அது 100% அது செக் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு சில சப்போஸ் ஒரு ரேம்போட ஆங்கிள் சரியில்லை அந்த மாதிரி இது இருந்தால் அதுக்கு டெம்பரரி ரேம்ப் ப்ரொவிஷன் அதெல்லாம் கொடுக்கணும். டாய்லெட்ஸில் வாட்டரில் இருக்குதா அதெல்லாம் பார்த்து ஏற்பாடு எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நம்ம உத்தரவு பண்ணணும். இப்போ ஆல்ரெடி 25 கம்பெனிஸ் இப்போ வந்திருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் ஃபைல் தாக்குறாங்க. ஆமாம் கூடுதலாக வரும்.
கூடுதலாக வரும். நான் இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஷேர் பண்ணுறேன். ஓட்டர் ஐடி என்ன ஸ்டேட்டஸ் சார்? இப்போ எவ்வளோ நம்ம ஓட்டர் ஐடி நம்ம கண்டினியூஸ் அப்டேஷன் 9ஆம் தேதி வரைக்கும் 9/12 வரைக்கும் எவ்வளோ நாங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துருக்குறோமோ 100% நமக்கு எபிக் கார்டு வந்திருக்கு. ஆல்ரெடி டிஓஸ் கிட்டே கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் அனதர் ஒரு 5 டேஸில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஸ்பீட் போஸ்ட்டில் எல்லா வீட்டுக்கு போய் சேரும். ஏன்னா ஸ்பீட் போஸ்ட் டிஓ ஆஃபீஸ்லேருந்து ஸ்பீட் போஸ்ட்டில் போவோம். மேக்ஸிமம் அதுதான். இன்னும் இப்போது ஒரு 9/12க்கு அப்புறம் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் நம்மக்கிட்ட ஃபார்ம் 6 வந்திருக்கு. ஸோ அதுவும் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கிறோம். ஸோ அது ஒரு ஆல்மோஸ்ட் அதில் நம்ம ஆக்ஷன்லாம் முடிச்சிருக்கோம். ஆனால் இனிமேலும் ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம வரலாம். அது வந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா நமக்கு ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு இல்லைன்னா கூட நம்ம வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாவே போதும். ஸோ நமக்கு அது ஒரு 11 நமக்கு மற்ற இதெல்லாம் இருக்குது இல்லையா, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சுட்டு கூட நம்ம ஓட்டிங் இதில் ஐடென்டிஃபிகேஷன் இதை கொடுக்கலாம். ஸோ அதனால் வாக்காளர் பட்டியலில் நம்ம வந்தாவே போதும். ஆனால் எபிக் கார்டு நம்ம 9/12 வரைக்கும் வந்தது ஃபுல்லாக நம்ம முடிச்சிருக்கிறோம். எவ்வளோ சார் ஃபிகர் மட்டும் 9/12 மட்டும் இருக்குது? அந்த ஃபிகர் நான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் அதானே நான் சொன்னேன். 5 days ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டேட் நமக்கு 20ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் வரைக்கும் நம்ம அந்த ஃபார்ம் 12D எல்லாம் கொடுத்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஃபார்ம் 12D நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ஆமாம். ஆனால் அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. டிஓ மீட்டிங்கா? ஆல் டிஓ மீட்டிங் நாங்கள் இந்த திங்கக்கிழமை ஒரு 3 மணிக்கு பண்ண போகிறோம். மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்கிறதுக்கான எதுவாக சில வாக்குச்சாவடிகள்லாம் இல்லைன்னா பல தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள்லாம் சந்திச்சுருந்தாங்க கடந்த வாரம். அவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்க போகுது இந்திய தேர்தல் ஆணையம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி வாக்குச்சாவடிகள் தான் அதிக அளவில் இருக்கும். எல்லாமே ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். அங்கே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? அங்கே தான் 100% நம்ம ரேம்ப் கண்டிப்பாக இருக்கும். அதை சொல்லியிருக்கோம். எல்லா வாக்குச்சாவடியும் 100%. ஆமாம், எல்லா வாக்குச்சாவடியில் பர்மனெண்ட் இல்லைனாக்கா டெம்பரரியாகவே கட்டி கொடுக்கணும். அது சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு இடத்துல நமக்கு ஒரு வீல் சேர் 100% ஒரு வைக்கணும். அப்புறம் ஃபெசிலிட்டேஷன் பண்ணதுக்கு ஒரு வாலண்டியர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் ஒரு வாலண்டியர் இருப்பாங்க. அந்த வண்டி தள்ளி இது பண்ணுறதுக்கு அதுவும் இருப்பாங்க. மற்றபடி சாதாரணமாக எப்படி நம்ம வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். இவிஎம் விபேட் மெஷின்ஸ் எல்லாம் நமக்கு தயார் நிலையில் 100% இருக்குது. நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதில் இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக இன்னும் கேண்டிடேட் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் மாறும். ஏன்னா அதுக்கு அந்த இதில் தான் நம்ம கொஞ்சம் டிபெண்டன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அது எப்படி வருதோ அந்த சேஞ்ச் ஃபிகர்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ இந்த எலெக்ஷனில் சொல்கிறேன், இந்த இவிஎம் கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் இருந்தது, இப்போ ஏதோ மாற்றம் இருக்கா? சேம் இவிஎம். ஆமாம், எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கு. யூஆர் டெல்லிங் சம். டோட்டல் எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி எவ்வளோ சார் அந்த நம்பர்? டோட்டல் எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி அந்த பேப்பர் நீங்கள் இதை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கீங்களா சார்? நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் இப்போது மண்டே கொடுக்கலாம். இப்போ மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன். ஜென்ரலாக எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன். 234 அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி நமக்கு இருக்கு. அது மல்டிப்ளைட் பை 3, 234 மல்டிப்ளைட் பை 3 அதுதான் எஃப்எஸ்டி. அவ்வளவும் எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டினாக்கா ஸ்டாட்டிக் ஒரே இடத்துல இருப்பாங்க. எஃப்எஸ்டினாக்கா ஒரு வெஹிக்கிளில் போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.